முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அரசியல் உரிமையை பறிக்க நினைத்தது பாஜக. அத்தகைய சதியை முறியடித்துவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் குரல் வளையை நெருக்க திட்டமிட்டது பாஜக. அத்தகைய கொடூரத்திற்கு முடிவு கட்டிவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு, அதற்குள் தொகுதி மறுவரையறையையும் அதன் மூலமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மாபெரும் குழியையும் தோண்டி வைத்திருந்தது ஒன்றிய பாஜக அரசு. அதனை முன்கூட்டியே உணர்ந்து உரிமை குரலை உரக்க கொடுத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், இதனை ஓராண்டுக்கு முன்பே உணர்ந்து போராடினார் முதலமைச்சர். தென் மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டினார். இந்த போராட்டம் எல்லை வரையறைக்கு எதிரானதல்ல, இந்த போராட்டம் நியாயமான எல்லை வரையறையை வலியுறுத்துகிறது. This fight is not against delimitation. This fight is for fair delimitation என்பதை அப்போதே சொன்னார் முதலமைச்சர் என முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறையாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போது சொன்னாரே தவிர, எந்த மாதிரி இதனை செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. திடீரென்று ஏப்ரல் 16ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்தை கூட்டியது பாஜக அரசு. 543 தொகுதிகள் இருக்கும் மக்களவையை 850 ஆக்கி வடமாநிலங்களுக்கு மிக அதிகமாக கொடுக்க திட்டமிட்டது பாஜக. தென் மாநிலங்களுக்கும் கூடுவதைப் போல தெரியும், ஆனால் வடமாநிலங்களை விட குறைவாகவே கூடும். இந்த சதியை உடனடியாக வெளிப்படுத்தி அறிக்கை கொடுத்தார் முதலமைச்சர். இந்த அறிக்கை வந்த பிறகுதான் அகில இந்திய கட்சிகளை உன்னிப்பாக கவனித்தது. அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுகிறது, அதில் தவறில்லையே என்றுதான் முதலில் அனைவரும் நினைத்தார்கள். இல்லை, இது பாரபட்சத்துடன் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்தியா முழுமைக்கும் அறிவித்தார் முதலமைச்சர். மசோதா தாக்கல் செய்யப்படும் நாளில் கருப்பு கொடி ஏற்றுவோம் என்று முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் இந்தியா முழுமைக்குமான கட்சிகள் எச்சரிக்கை உணர்வுடன் இந்த மசோதாவை பார்க்க தொடங்கியது. தேர்தல் பணியில் இருக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவசர கூட்டமாக கூட்டினார் முதலமைச்சர். அனைவரையும் ஏப்ரல் 16 அன்று நாடாளுமன்றம் செல்லச் சொன்னார். உடனடியாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டினார். கருப்பு கொடி போராட்டம் நடத்துங்கள் என்று சொன்னார் முதலமைச்சர். நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடியை ஏற்றினார். அந்த மசோதாவின் நகலையும் எரித்தார். நகல் எரிப்பு போராட்டம் நடத்தியது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்தியா கூட்டணி கட்சிகள் இதனை கையில் எடுத்தது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடியது. அதில் இந்த ஆபத்து முழுமையாக அனைவருக்கும் சொல்லப்பட்டது. இதனை பாஜக எதிர்பார்க்கவில்லை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை முன்னே வைத்து மற்றவைகளை பின்னால் வைத்து நிறைவேற்றிவிடலாம் என்று நினைத்தவர்கள் எண்ணத்தில் மண் விழுந்தது. தமிழ்நாட்டின் குரலை அகில இந்தியாவின் குரலாக மாற்றியதில்தான் முதலமைச்சரின் வேகமும் விவேகமும் அடங்கியிருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறையில் அதிக பலனடையும் மாநிலம் உத்தரப்பிரதேசம்தான். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை எதிரொலித்தார் என்றால் அதில்தான் முதலமைச்சரின் வேகமும் விவேகமும் அடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுவதும் பரவியதால்தான் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தன. ஒன்றிய பாஜக அரசின் சதியை முறியடித்து தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தன. நாடாளுமன்றத்தில் பதிவான வாக்குகள் 528. இந்த மசோதா வெற்றி பெறுவதற்கு 352 வாக்குகள் தேவை. பாஜகவுக்கு ஆதரவாக விழுந்தது 298 வாக்குகள்தான். எதிர்த்து பதிவான வாக்குகள் 230. 2 பங்கு வாக்குகள் இல்லாததால் மசோதா தோற்றது. தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடப்பதால் அங்கிருந்த அனைத்து உறுப்பினர்களும் வரமாட்டார்கள் என்று பாஜக அரசு நினைத்தது. தேர்தலை விட அதுதான் முக்கியம் என்று அனைத்து உறுப்பினர்களையும் அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். இதனையும் பாஜக எதிர்பார்க்கவில்லை. மேற்கு வங்கத்திலிருந்தும் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரையும் அனுப்பி வைத்து விட்டார். குறைவான எம்பிக்கள் வந்தால் குறைவான எண்ணிக்கை போதும் என்று நினைத்தது பாஜக. அந்த எண்ணத்திலும் மண் விழுந்தது. பாஜகவின் சதி முறியடிக்கப்பட்டது. அதற்கான அரசியல் விழிப்புணர்வை விதைத்தவர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின். டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று அவர் கேட்ட கேள்விக்கான விடையில் டெல்லி அணியை தமிழ்நாடு அணி வீழ்த்திவிட்டது. பாஜக அரசு முதலாக நாடாளுமன்றத்தில் தோற்கிறது. டெல்லியை தோற்கடித்துள்ளார் முதலமைச்சர் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது. வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி.